அனைவருக்கும் வணக்கம். ஒரு படத்தினுடைய வெற்றி எங்கே இருக்குன்னா, எத்தனையோ ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இங்கே போவீங்க, இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு போவீங்க, எல்லாம் போவீங்க. அந்த ஈவெண்ட்டில் அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்த நடிகரை பற்றி எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு புகழுவாங்க. அப்படி புகழ்கிறத விட எந்த ஒரு படத்தை டைரக்டரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்களோ அந்த படம் தான் வெற்றி படம். டைரக்டருடைய டேலண்ட்டை பற்றி பேசினா மட்டும்தான் வெற்றி படம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. 16 வயதினிலே வரும்பொழுது பாரதிராஜை பற்றி தான் பேசினாங்க. ஒரு கமல் சாரை பற்றியோ ரஜினிகாந்த் பற்றியோ இல்லை ஒரு ஸ்ரீதேவி பற்றி யாரும் பேசலை. பாரதிராஜா ஒரு சுவரலா சித்திரங்கள் மௌனகையில் வரும்போது பாக்யராஜை பற்றி மட்டும் தான் பேசினாங்க. ஒரு புலன் விசாரணை கேப்டன் வரும்போது செல்வமணி பற்றி தான் பேசினாங்க. சாட்சி சட்டமுறை வரும்போது சந்திரசேகர் பற்றி தான் பேசினாங்க. ஜென்டில்மேன் வரும்போது சங்கரை பற்றி தான் பேசினாங்க. ஒரு அசுரன் விசாரணை வரும்போது வெற்றிமாறனை பற்றி தான் பேசினாங்க. இப்படி ஒரு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்கள் அத்தனையுமே டைரக்டர் பேசப்படக்கூடிய ஆளாக இருக்கணும். டைரக்டர் பேசப்படக்கூடிய ஆளாக இருக்கணும். நடிகர்கள் டைரக்டர் சொன்னதை கேட்டு வேலை செஞ்சாங்கன்னா போதும், அது எல்லாமே வெற்றி படமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வெற்றி படங்களுடைய வெற்றி குறைஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணமே நடிகர்களுடைய தலையீடு தான். அவங்க மட்டும் தலையிடாமல் இருந்தால் தமிழ் சினிமா இன்னும் ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியறதில்ல. டைரக்டர் நினைச்சதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டுனா, ஏன்னா அவங்க ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது அந்த டைரக்டர் தன்னுடைய சொல்லுவாங்களே, மற்ற விவசாயம் பண்ணுறவங்களாகட்டும் எல்லாராகட்டும் வெற்றி விரும்பின நிலத்தில் சிந்த நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி, டைரக்டர் ஒரு படத்தை ஆரம்பிக்கிற அன்னைக்கு அது தன்னுடைய குழந்தை மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தி அதுக்கு ஒரு நல்ல ஒரு முழு உருவம் கொடுத்து அதை கொண்டு தெரியல தான் எப்படி நினைக்கிறோமோ அதை கொடுக்கணும்னு நினைக்கும்போது அந்த குழந்தைய நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கையப்பிக்கிறது காலப்பிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் செய்யும் பொழுது தான் அந்த படம் தோல்வி படமாக அமையுது. அது இல்லாமல் டைரக்டருடைய போக்கில் நீங்கள் விட்டீங்கன்னு சொல்லிட்டுனா வெற்றியினுடைய சதவீதம், ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், 50, 60, 70, 80, 90 பார்த்தீங்கன்னா வெற்றியினுடைய பர்சன்டேஜ்